அந்த நம்பருக்கெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஹலோ, யாருங்க? என் பேரு கமலா. நான் ஆண்டாளம்மாக்கு வேண்டப்பட்டவ. அப்படியேம்மா, சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? அது நான் ஒரு முக்கியமான விஷயமா உங்களை சந்திக்கணும். என்ன இப்போ சந்திக்க முடியாதம்மா? நான் 2 நாளைக்கு முன்னாடியே பிசினஸ் விஷயமா டெல்லிக்கு போறேன்னு ஆண்டலம்மா கிட்ட சொல்லியிருந்தேனே. ஆஹா, நாம தேடுற ஆளு இது இல்ல போல இருக்கே. ஹலோ. சொன்னாங்க. சாரி சார், நான் தான் மறந்துட்டேன். பரவாயில்ல சார், நான் இன்னொரு நாள் உங்களை வந்து சந்திக்கிறேன். என்ன விஷயமா சந்திக்கணும், சொல்லுங்கம்மா. அத நேர்ல வந்து சொல்றேன் சார். சரிங்கம்மா. சரிங்க சார். இவர் ஏதோ பிசினஸ் மேன் போல இருக்கு. சரி, அடுத்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, யாருங்க? என்ன இது லேடிஸ் வாய்ஸ் கேக்குது? சாரிங்க, ராங் நம்பர். ஹலோ, என் பேர் கமலா. ஆண்டாளம்மா உங்களுக்கு கால் பண்ண சொன்னாங்க. ஓ அப்படியா? ஆண்டாளம்மா எங்க காலேஜுக்கு டொனேஷன் தரதா சொல்லியிருந்தாங்க. அது விஷயமா தான் கால் பண்ணீங்களா? ஐயோ, இவர் யாரோ காலேஜ் பிரின்சிபல் போல இருக்கே. சார், ஆண்டாளம்மா உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணுவாங்க. பாய் சார். ஆண்டாள் ஆக்சிடென்ட்டுக்கு ஏற்பாடு பண்ண அந்த ரவுடிங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையே. ஹலோ, என் பேரு கமலா. ஆண்டாளம்மா தான் உங்க நம்பர் கொடுத்தாங்க. ஆண்டாளம்மாவா? சொல்லுமா, உங்களுக்கு யாருன்னா ஆக்சிடென்ட் பண்ணுமா? கை உடையணுமா, காலை உடையணுமா, இல்ல மொத்தமா ஆளே க்ளோஸ் பண்ணுமா? அப்ப இவன் தான் நாம தேடிட்டு இருந்த ரவுடி. இவனை வச்சுதான் ஆண்டாள் நம்ம புள்ளைய ஆக்சிடென்ட் பண்ணிருக்கணும். சொல்லுமா, நான் என்ன பண்ணோம்? ஒருத்தரை க்ளோஸ் பண்ணணும். அப்படியா? அப்போ செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுமே, பரவாயில்லையா? நீ கேக்குற பணத்தை விட நான் ஜாஸ்தியாவே தரேன். ஆனா நான் சொல்ற ஆளை நீ க்ளோஸ் பண்ணா மட்டும் போதும். அப்புறம் என்ன, யாரை க்ளோஸ் பண்ணோம்? அட்வான்ஸ் எங்க வந்து வாங்கிக்கணும்னு சொல்லு. நீயே சொல்லு. போரூர் பக்கத்துல லட்சுமி நகர் 5வது தெருவுக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு பில்டிங் ஒர்க் நடந்துன்னு இருக்கும், அங்க வந்துருங்க. நான் பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு அங்க வந்துடுறேன். சரி, வந்துருங்க. சரி. ஏ ஆண்டாள், ஆக்சிடென்ட்டுக்கு நீ ஏற்பாடு பண்ண அந்த ரவுடி கூடிய சீக்கிரமே என் கையில சிக்கிடுவான். அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு.
ஓ, இவனுங்க தானா? அந்த ஆண்டாள் கொடுத்த காசுக்காக சித்துவையும் தென்றலையும் ஆக்சிடென்ட் பண்ண பொறுக்கீங்களா? இருக்குடா உங்களுக்கு. நீங்க தான் கமலாவா? ஆமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட போன்ல ஒருத்தரை க்ளோஸ் பண்ற விஷயமா நான் பேசினேன்ல, அது நான் தான். சும்மா கை கால் எடுக்கிறதுனா 50,000 ரூபா 1 லட்ச ரூபாக்குள்ள முடிச்சிக்கலாம். ஆளே க்ளோஸ் பண்ணணும்னா ஒரு 10 லட்ச ரூபாய் அவன் மொத்தமா முடியுமா உங்களால? 10 லட்சம் என்னங்க, 15 லட்சமே தரேன். ஆனா நீங்க நான் சொல்ற ஆளை க்ளோஸ் பண்ணா மட்டும் போதும். நீங்க ரெடினா நாங்களும் ரெடிமா. ஆள் யாரு? போட்டோ எதனா எடுத்துன்னு வந்துக்கிறீங்களா? இருக்கு. ஆண்டாள் அம்மாவா? என்னம்மா நீ இவங்க போட்டோவை கொடுக்குற? ஆமா, இவங்கள தான் நீங்க க்ளோஸ் பண்ணணும். இவங்களையா? என்ன சொல்ற நீ? இவங்க சொல்லிதான் நீ எனக்கு போன் பண்ணதா சொன்ன. இப்போ இவங்களே போட்டு தள்ளணும்ன்ற? ஆமா. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாரா இருந்தா என்ன? உங்களுக்கு பணம் தானே தேவை. பணம் கொடுத்தா நீங்க யார வேணாலும் போட்டு தள்ளிடுவீங்கல்ல, அப்புறம் என்ன? இவங்கள கொலை பண்ணுங்க. இல்லையே, உன் பேச்சே சரியில்லையே. உன் மேல எனக்கு டவுட்டா இருக்கு. உண்மையை சொல்லு, நீ யாரு? கேக்குறல, யார் நீ? நானா? சார், தப்பிச்சோட முயற்சி பண்ணீங்க, ஷூட் பண்ணிடுவேன். கான்ஸ்டபிள், அவங்களை பிடிச்சி இழுத்து கட்டியா. கை பின்னாடி கட்டு. சரிம்மா, நீங்க வாங்க. ஓகே சார். சொல்றா, சொல்லு. ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கங்க. இந்த ஆக்சிடென்ட் நீங்க என்ன பண்ணீங்க? எதுக்காக பண்ணீங்க? யார் சொல்லிட்டே பண்ணீங்க? டேய், இங்க பாருங்கடா, மரியாதையா உண்மையை ஒத்துக்கல, இங்கே உங்க எல்லாரையும் அடிச்சு கொண்டுட்டு லாக்க பிளேஸ் எடுத்துட்டு கணக்கு காட்டிடுவேன். உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கங்க. யார் சொல்லிட ஆக்சிடென்ட் பண்ணீங்க? சொல்லுங்கடா. சொல்ல மாட்டீங்களா?
சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. சொல்ல மாட்டீங்க. சொல்லி வாங்க. யாரு ஆக்ஷன் பண்றது? சொல்ல மாட்டீங்க. சொல்லு. உண்மை சொல்லுடா. சார் சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். சார் வேணாம் சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்றா, யாருக்காக இந்த ஆக்சிடென்ட் பண்ணீங்க? ஆண்டல் அம்மாவுக்காக தான் சார் நாங்கள் ஆக்சிடென்ட் பண்ணோம். ஆண்டல் அம்மா தான் எங்களுக்கு பணம் கொடுத்து அந்த ஆக்சிடென்ட் பண்ண சொன்னாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் சார். எங்களை மன்னிச்சிருங்க சார். தப்பிக்கிறதுக்காக போய் சொல்றீங்களா? இல்ல சார், உண்மையதான் சார் சொல்றோம். எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டேன் சார். பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க சொன்னதெல்லாம் வாக்கு மூலமா எழுதி கையெழுத்து போட்டு கொடுப்பீங்களா? கண்டிப்பா சார். யோ சார், இவங்க கிட்ட எல்லாத்தையும் எழுதி வாங்கி கையெழுத்து வாங்கிட்டு வா. சரிங்க சார். சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சார், அவங்க எல்லார்கிட்டயும் வாக்குமூலம் எழுதி வாங்கியாச்சு சார். சரி நீ அந்த அக்யூஸ்ட போய் பாரு. ஓகே சார். சார், இப்போவாவது அந்த ஆண்டாளை அரெஸ்ட் பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பாமா. அதான் ஆக்சிடென்ட் பண்ணவங்களே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்களே, இது போதும் எனக்கு. இப்பவே அந்த ஆண்டல் அம்மாவை அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வரேன். லேடி கான்ஸ்டபிள் சார், என் கூட வாங்க. ஓகே சார். வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வீடு தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? பிக் எஃப்எம் ஆர்ஜே தென்றலையும் ஆர்ஜே சித்துவையும் ரவுடிங்ல வச்சு ஆக்சிடென்ட் பண்ண கேஸ்ல உங்களை நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். யார்கிட்ட வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? யார் என் பேர்ல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ஆர்ஜே சித்துவோடைய அம்மா சாரதா மேடம் தான். உங்க மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவ கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஏதுன்னு தெளிவா விசாரிச்சு தெரிஞ்சுக்காம உடனே என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு கிளம்பி வந்துருவீங்களா? நான் தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ண சொன்னேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? நான் எதையும் முழுசா விசாரிக்காம ஒண்ணும் இங்க வரல. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு நீங்க ஏற்பாடு பண்ண ரவுடி தனாவையும் அவங்க கூட்டாளிகளையும் கையும் களவுமா பிடிச்சாச்சு. இப்ப அவங்க லாக்அப்ல தான் இருக்காங்க. அவங்க கிட்ட பணம் கொடுத்து அந்த ஆக்சிடென்ட பண்ண சொன்னது நீங்க தான் அவங்க வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. சொசைட்டில நீங்க பெரிய ஆளுங்கிறதுனால நான் உங்க கையில விளங்க மாட்டாம டீசென்ட்டா கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. வந்து ஜீப்ல ஏறு.
டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் வந்து ஜீப்ல ஏறுங்க மேடம். நான் உறுதியா சொல்றேன், இந்த ஆக்சிடென்ட் உங்களால தான் நடந்திருக்கு. கூடிய சீக்கிரமே சரியான சாட்சியையும் ஆதாரத்தையும் கண்டுபிடிச்சு உங்களை நான் ஜெயிலுக்கு அனுப்பல, என் பேரு சாரதா இல்ல.